அதுக்கு படிப்படியா இவர் பொறுப்பேற்ற வைக்கிறதுனால 65 ஆச்சு, அடுத்த தேர்தலில் 47 ஆச்சு, அடுத்த தேர்தலில் அந்த 47, 41 ஆச்சு. இனி இன்னும் வர்ற தேர்தலில் என்ன ஆகுமோ தெரியல. நாளுக்கு நாள் உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி எல்லா வீட்லையும் நாளுக்கு நாள் இப்படியே தேய்ச்சிக்கிட்டே வருது. கழுவு தேய்ச்சி கட்டருமான ஒரு கிராமத்தை பழம்னு சொல்லுவாங்க மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பொறுப்பேற்றதற்கு பின்னால வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியா சிந்திச்சுவார். அவர் தான் சிந்திச்சுவார். இது கேட்டு ஆலோசனை எல்லாம் சொன்னோம், அவர் கேட்கல. நாங்கெல்லாம் திரும்பி 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜ் அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க இப்ப எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க கையில சேர்ந்தோம். அவர் இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க பொதுக்குழு கூட்டி தோல்வியை பத்தி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். முன்னாடி சொன்னோம், நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும், இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும். அதுக்கு படிப்படியா இவர் பொறுப்பேற்ற வைக்கிறதுனால 65 ஆச்சு, அடுத்த தேர்தலில் 47 ஆச்சு, அடுத்த தேர்தலில் அந்த 47, 41 ஆச்சு. இனி இன்னும் வர்ற தேர்தலில் என்ன ஆகுமோ தெரியல. நாளுக்கு நாள் உள்ளாட்சி அமைப்பு, நகராட்சி எல்லா வீட்லையும் நாளுக்கு நாள் இப்படியே தேய்ச்சிக்கிட்டே வருது. கழுவு தேய்ச்சி கட்டருமான ஒரு கிராமத்தை பழம்னு சொல்லுவாங்க மாதிரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பொறுப்பேற்றதற்கு பின்னால வளர்ச்சியா அல்லது தளர்ச்சியா சிந்திச்சுவார். அவர் தான் சிந்திச்சுவார். இது கேட்டு ஆலோசனை எல்லாம் சொன்னோம், அவர் கேட்கல. நாங்கெல்லாம் திரும்பி 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜ் அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க இப்ப எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க கையில சேர்ந்தோம். அவர் இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்க பொதுக்குழு கூட்டி தோல்வியை பத்தி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்க ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருந்தோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யல. அதே போல இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். முன்னாடி சொன்னோம், நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும், இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் சொன்னோம். இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்தணும்.